உங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் கேளுங்க. என் விருப்பத்தை கேட்கறதுக்கு முன்னால என்ன பத்தி உங்களுக்கு புரிய வைக்கலாம் பாக்குறேன். என் பூர்வீகத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுதானே லட்சுமியே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. அவ தெரிஞ்சுக்கிறத விட நீங்க தெரிஞ்சுக்கிறதா எனக்கு முக்கியம். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே பொய்யை சொல்லி பரிசு வாங்காம உண்மையை சொல்லி தண்டனை ஏத்துக்கிட்டவன்னா எங்க லட்சுமி ஒரு லட்சிய புருஷனை தான் தேர்ந்தெடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் நிழலை பத்தி தெரியும் நியாயம் இல்ல. மாட மாளிகையும் கூட கோபுரமும் எனக்கு இருக்குன்னு பெருமைக்காக சொல்ல வரல. சில சமயம் நான் மறந்துடுவேன், ஞாபகத்துக்காக சொல்லி பாக்குறது என் வழக்கம். மயிலாடும்பாறை எஸ்டேட், மாங்குடி எஸ்டேட், ஏலமலை எஸ்டேட் இத்தனைக்கும் நான் தான் சொந்தக்காரன். அது மட்டும் இல்ல, கஸ்தூரி மலை எஸ்டேட் அங்க இருக்குதே வெள்ளை மாளிகை, அதுக்கு நான் தான் ஒரே வாரிசு. நீங்க கருணை கடல் பரந்தாம முதலியாருடைய ஒரே மகன் சதீஷ். எவ்வளவு சீதனம் கேட்க போறேன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, கெட்டாத உயரத்துல இருக்கீங்களேன்னு பாக்குறேன். உச்சாணி கிளையே தாழ்ந்து வரும்போது உங்களுக்கு என்னங்க யோசனை? அப்போ கேட்க வேண்டியது கேளுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? கேட்கறது பூவா இருந்தா குடுக்கறது மாலையா இருக்கும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே கேட்கிறேன். எனக்கு எனக்கு நீ வேணும். நீ என்ன தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். நான் உன்னை கேட்கல, உன்னோட உயிரை கேட்கிறேன். எனக்கு சீதன பெட்டி வேண்டாம், உன் உயரத்துல சவப்பெட்டி வேணும். அதுல உயிரோட நீ வேணும். சதீஷ், அநியாயமா உன்னால கொலை செய்யப்பட்ட எங்க அப்பாவோட ஆத்ம சாந்திக்காக உன் உயிர் வேணும். உன் கழுத்துல தூக்கு கயிறு விழுந்தப்புறம் தான் லட்சுமி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அது வரைக்கும் சதீஷ், சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்தி நிபந்தனை போடுறது சரியில்லை. நான் குற்றம் இல்லாதவா. சட்டத்தோட பிடியிலிருந்து சாமர்த்தியமா நீ தப்பிச்சு வந்துட்டேன். ஏமாத்திர வழியில எத்தனை மைல்கள் நீ போயிருந்தாலும் சரி, திரும்பி வந்து. எஸ், அதுதான் நியாயத்துக்கு நல்லது. இல்ல, அநியாயமா தூக்கு மேடைக்கு போக இருந்த என்ன நியாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கலமும் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாம் பாக்குறியா? எங்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. உன்னோட உயிரை அனுப்பி வச்சா தான் என் தகப்பனுக்கு நான் செய்யற ஈமக்கடன் பூர்த்தியாகும். சதீஷ், சந்தர்ப்ப சாட்சிகளுக்கு முன்னால் நான் குற்றவாளியா காணப்பட்டேன்னு தவிர நீதிக்கு முன்னால நான் பரிசுத்தமானவன். துரோகம் செஞ்சே பழக்கப்பட்டவங்க வழக்கமா சொல்ற பாடம். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நான் விவகாரம் பேச வரல, விஷயத்துக்கு வருவோம். வேணும்னா நான் உனக்கு டைம் தரேன், யோசிச்சு பதில் சொல்ல. தேவையில்லை, இந்த நிமிஷமே என் முடிவை சொல்லிடுறேன். நீங்க கேட்கிற சீதன பெட்டியை என்னால கொடுக்க முடியாது. 2 கண்ணும் இல்லாத குருடனுக்கு லட்சுமியை கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அறிவு கண் இல்லாத குருடனுக்கு நிச்சயமா நான் கொடுக்க மாட்டேன். உச்சாணிக்களை தரமட்டத்துக்கு தாழ்ந்து வந்தாலே அது ஆணி வேறத்தான் கேட்கும். முடிவா? இந்த கல்யாணம் நடக்காது. மாப்பிள்ளை, பொண்ணுகிட்ட ஒண்ணுமே சொல்லிக்காம போறீங்களே. அண்ணி, அவரு போக வேண்டியவர் தான். அண்ணி, தாலி கட்ட கூலி கேட்கிற ஒருத்தருக்கு உன்னை தார வாத்து கொடுக்க நான் தயாரா இல்ல. வரதட்சணை கேட்டாரா? இல்ல, உயிர் தட்சணை கேட்டாரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அண்ணி. விளக்கம் சொல்றதை விட அவரு உன் மனசுல இருந்து விளக்கிடுறதே நல்லது. அவரு நல்லவர் இல்ல. இல்ல, அவர் தங்கமானவர். எந்த கல்லில உரசி பார்த்தேன் அண்ணி, அவர் நாணயமானவர். எந்த தராசுல நிறுத்தி பார்த்தேன் அண்ணி. நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட காதல் இல்ல, உண்மையான அன்பு. உள்ளத்தை பறி கொடுத்த எல்லா பெண்களுமே வழக்கமா சொல்ற வார்த்தை தான் இது. என்னுடைய வாதத்துக்கு நீங்க பதில் சொல்லலையே. வாத திறமையினால முடிவு செய்யக்கூடியதில்ல வாழ்க்கை. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? அவரை மறந்துடு, மனசிலிருந்து எடுத்து எறிஞ்சிடு. நாலு காசு சம்பாரிச்சாதான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. நான் இது வரைக்கும் சம்பாரிச்சதே இல்ல. 4 காசு நான் எங்க போய் சம்பாரிப்பேன்? கபாலீஸ்வரா, என்ன என்ன பார்க்காமயே என் பேரை சொல்றீங்க? ஐயோ ஜோசியரா, என் கைய பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். கையா? அதே நான் பாப்பேங்க. நல்ல கை, அகலமான கை, பிரமாதமான கை. மோதிரத்தை விட்டுடுங்க, ரேகை வரைக்கும் பாருங்க. ரேகை ஏது பாக்குறான், தண்ணி நிக்கிறான், பேக் ரவுண்ட் அடிக்கிறான் கையில. இந்த மாதிரி குரூப் பயிற்சிக்கு பிறகு உனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் இருங்க, பையில
என்னப்பா சொல்லிட்டு பணத்தை பார்த்தா தான் எனக்கு வார்த்தை வரும். என்ன பணம் எடுக்கிறேன்னு என்னமோ பொட்டணமெல்லாம் எடுக்கிறேன். இது என்னது அவன் தங்கச்சி வாங்கிட்டு போறியா? இல்ல இப்பதான் எனக்கு புரியுது. நீ காதலியை பார்க்க போற. நான் காதலிக்கிறேன். ஆனா அந்த காதல் ஜெயிக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நிச்சயம் ஜெயிக்கும். எப்படிங்க? ஒரு முரட்டு அப்பனும் முட்டுக்கட்ட மாமனை இருந்து இதை குறுக்க பூந்து பூந்து கலைக்கிறானுங்க. இதை ஒண்ணு கவலைப்படாத கண்ணா, தனி கூடவே வர்றான், அவன் கவனிப்பான். இந்த காதல் மட்டும் கல்யாண லெவலுக்கு போயிடுச்சுன்னா நான் வட்டிக்கு பணம் வாங்கியாவது உங்க கால் செருப்பேன் கழட்ட மாட்டேங்க. கால் அடியில கொட்டுறேன். சரி, அது மட்டும் இந்த வடமாலை சாத்துறேங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நிச்சயமா அது ஜெயிக்கும். ஆமா, இதெல்லாம் என்னது பொட்டணும்? என் காதலிக்கு 10 ஜாக்கெட் ஆசை எடுத்து சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். இது கொய்யா தோப்பு ஐயா பிள்ளை அல்வா செஞ்சு கொடுத்தாரு. ஐயா முடி ஆல்ரெடி நீட்ல கேட்டா நிச்சயமா இது ஜெயிக்கும். ஆனா நாளைக்கு வடமாலையும் வட்டி பணத்தையும் மறந்துடாதீங்க. வந்துடுறேன் ஜோசியரே. வந்துடுறேன். ஓதர இருக்கு. பணம் கொடுத்துட்டு போ. இந்த மரத்தை ஒரு தடவை சுத்திட்டு போ, நினைச்சே நடக்கும். ஆஹா, இது நல்ல தொழில். நாடகத்தை நம்புறதை விட நடுத்துற ஜோசியத்தை நம்பலாம் போல் இருக்கு. எப்பா ஜோசியரே, நீ எங்க இருக்கிறிய? நீ வாழ்க. அடியா சிங்காரி, ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டியே, நிரூபிக்கிறேன். ஐயோ, என்னங்க என்னங்க செய்து என்னங்க என்னங்க எழுந்து கட்டில படுத்துங்க. நான் டாக்டர் ஹலோ டாக்டர். அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. என்ன டாக்டர்? லிக்கர் சாப்பிட்டு உடல்ல புண்ணு ஏற்பட்டிருக்கு. இனிமே ஒரு டிராப் லிக்கர் வயிற்றுக்குள்ள போனாலும் உயிருக்கே ஆபத்து தான். இந்த மருந்தை வாங்கி 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. இனிமே அவரை குடிக்காம பாத்துக்க. கபாலி, உனக்காக நான் வடிக்கும் கண்ணீரை பார்த்தாயா? ஐயா கபாலி, அன்பு கொஞ்சம் என் ஆசை கிளியோ பாத்ராவே, உன் ஆசை சீசர் எதிர்விட்டு திண்ணையிலே முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஐயோ முழங்கால் வலிக்குமே. பரவாயில்லை, உன் முரட்டு அப்பனும் முட்டுக்கட்டை மாமனும் வீட்டில் இல்லை என்றால் நான் வருவதற்கு அறிகுறியாக ஹாரனை 3 முறை அழுத்தவும். பாய்ந்து வருகிறேன் ஜெட் விமானம் போல். பைங்கிளியே, படித்து முடிந்ததும் எதிரிகளின் முகாமுக்கு இந்த ராக்கெட் கிடைக்காமல் இருப்பதற்காக அதை கண்டன் துடமாக வெட்டி போட்டுவிடு. இப்படி உன் 7 உயிர் மன்னன் கப்பாலி. ஐயோ என்ன கற்பனை! எல்லாரும் 6 உயிர் தான் சொல்லுவாங்க, இவர் 7 உயிர்ங்கிறாரு. ஐயோ கபாலி, சிங்காரி, கபாலி நம்ம காதல்ல திடீர்னு இப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமா? ஏன் இப்படி கேக்குற? உங்க அப்பா லாரி மாதிரி புஷ்கன் உள்ள போந்துட்டான்னா? அவரே இப்ப வரமாட்டார், கோயிலுக்கு போயிருக்காரு. 2 மணி நேரம் ஆகும். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கிறேன். என்ன கபாலி? ஒரு திருந்து பார் சிங்காரி. இந்த தொல்லை விட உங்க அப்பா தொல்லை எவ்வளவோ மேல். ஆமா, உங்க அப்பா முடிவா என்னதான் சொல்றாரு? அவரு என்ன முறை மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேங்கிறாரு.
நீ எதுக்காக அழணும்? ஒருவனை காதலிப்பதும் மற்றொருவனை திருமணம் செய்து கொள்வதும் இன்றா நடக்கின்றது. ஆதி மனிதன் காலத்திலே இருந்து அந்த அனார்கலி கதை வரையிலே நடந்திருக்கிறது. நாம் எம்மாத்திரம் கண்டேன் நம்ம காதல் பஞ்சரா போச்சு. ஐயா அப்படின்னா நீ என்ன சொல்ற கபாலி? ஆமா சிங்காரி, நம்ம காதல் காத்தடைத்த ஒரு டியூப் மாதிரி. அதுல எதிர்ப்புன்ற முள்ளு வலுவா குத்துச்சுன்னா புஷ்ஷுன்னு போயிடும். ஆவேச காதலா இருந்தா வெடிச்சிடும். இல்ல கபாலி, இது புஷ்ஷுன்னு போற காதல் இல்ல, வெடிக்கிற காதல் இல்ல, ஒரு அளவான காதல். அதுல எத்தனை முள்ளு குத்துனாலும் அதை நான் பஞ்சர் ஒட்டிக்குவேன். எங்க அப்பனையும் எதிர்த்து நான் ஒண்ணுதான் கட்டிக்குவேன். நிஜமாவா? நிஜமாதான் சிங்காரி, கடைசி வரைக்கும் நீ இதே தைரியத்துல இருந்தா போதும். பப்ளிக்ல பண்ணலைன்னாலும் பதிவு தீர்மானம் பண்ணிப்பேன். சிங்காரி கண்ணு, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வா. ஐயோ, இது நானா கடை அல்வா இல்ல, ஒய்யா தோப்பு ஐயா பிள்ளை அல்வா. நெய்யிலேயே நீச்சல் அடிக்காது. ஐயோ, பச்சை ஜாக்கெட் ஓனர் கேட்டிய என்னுடைய பச்சை கிளி, இதையே உனக்கு நான் பொன்னாடையாக போத்துகிறேன். அப்படி 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 அப்படி. அது மட்டுமா? கண்ணை முடிக்க, கண்ணை முடிக்க நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல நல்ல பண்ணு திறக்கட்டா? இரு 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 இரு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, வெளியே வரட்டும். இரு இரு, இப்ப தர. ஐயோ சாரி. யாரு? ஐயோ சபரி, என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணி இதெல்லாம் என்ன பண்ண போறேன்? ஐயோ ஐயோ, என் மண்டு மாமா வந்துட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? நான் வந்த வழியா போயிட்டுமா? ஐயோ, வந்த வெளியே மாமா நிக்கிறான், நீ பின்னாடி வெளியா போயிடு. உங்க மாமா மட்டும் முன் வழி, நான் பின் வழியா? அது மாமன் அப்படித்தான். இப்போ ஆமா, நான் உன்னை எப்ப பாக்குறது? நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு அப்பா வேலைக்கு போயிடுவாரு, மாமன் எங்கயாவது நாடகம் போயிடுவான். அந்த சமயத்துல நீ மாலையோட வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். எட்டு அடிச்சு கஜால வந்து நிப்பேன். கஜால வந்து நிப்பேன். நீ கல்யாணம் தான் வா, கல்யாணம் தான் வா. அங்க வா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நேரா நம்ம போகணும். சரி. ஆமா, 8 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்காது, மூடிடுவானே. ஐயோ, ஏதாவது ஒரு ஆபீஸ் போ. அப்போ ஓவர் டைம் மேரேஜா? அதான் தொடக்கத்துக்கு முன்னாடி என்ன அவசரம்? இந்நேரம் என்ன அடி செஞ்ச வேண்டி செஞ்சு, இந்நேரம் என்ன அடி செஞ்ச? என்னையா சாமி ஆடுற நேரம் மேடையில இருந்து வந்துட்டியா? ஏண்டியா பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். அது பாட்டடி, பாட்டு செஞ்சு கொலை கொலை பண்ணுவேன். ஆமா, என்ன பட்ட பகலே கனவை சாப்பா போட்டுக்கிட்டு இருக்கிற? ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆமா, வெளியே ஒரு மூதி ஏதோ ஒரு ஆம்பளை கட்டை கேட்டுவே, யாரது? ஆம்பளை சத்தமா? பக்கத்தை விட்டு ரேடியோ கத்தி இருக்கோம். ரேடியோவா? பக்கத்து விட்டு ரேடியோவா? விடு, நானே உனக்கு ஒரு ரேடியோ கொண்டாரேன். பக்கத்து விட்டு ரேடியோ திருட போறியா? காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன். உங்ககிட்ட ஏரியா வக்கு பக்கா 4 காசு சம்பாதிக்க முடியாத நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டியே, பாத்தியா? இத பார்த்து சொல்லு, நான் ஆம்பளையா பொம்பளையா? இதுல எப்படி தெரியும்? என்ன நீங்க நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்கிற? கொஞ்சம் இன்னைக்கு தான் இவ்வளவு. நான் ஒருத்தனுக்கு அருமையான யோசனை சொல்லி இருக்கிறேன், அது மாத்திரம் அவனுக்கு பழிச்சிருச்சு. நாளைக்கு பாரு, இதே மாதிரி வந்து கதவை தட்டுவேன், பணத்தை கொட்டுவேன், கெட்டி மேலத்தை தட்ட சொல்லி உன் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். அன்னைக்கே நமக்கு முதலிரவு. சிங்கி, உனக்கு எனக்கு பிறக்கிற முத குழந்தைக்கு உங்க அப்பா பேர் வைக்கலாமா? எங்க அப்பா பேர் வைக்கலாமா? குழந்தைய உனக்கு என்னாச்சு? பச்சை ஜாக்கெட் துணி, ஆறடி சவுரி, அதே பொய்யா தோப்பு ஐயா பிள்ளை அல்வா. இது நான் அந்த டிரைவர் பையலுக்கு கொடுத்த ஐடியாவாச்சே. அடா பாவி, இந்த வீட்டு செவரியா தாண்ட? இருக்கட்டும் இருக்கட்டும். அடே நெட்டையா இரு, உன்னை நான் குட்டையாக்குறேன்.